ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மிட்டி தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிட்டி தால் செய்கிறதுக்காக 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 70% நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி வெந்துகிட்டு இருக்கும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மசிஞ்சதும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் சேர்க்காததுனால குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் தேங்காயில 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரப்பா அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, தட்டி வச்சிருக்கிற பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பிலையோட தாளிச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து ஒரு பவுல்ல வந்து உடைச்சு ஊற்றி அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சால்னால. அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து வந்துடும். லாஸ்டா வந்து கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் watching.